ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் காஞ்சனா. இன்றைக்கி நம்ம சேனலுக்கே இதான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ பார்க்க போகிறோம். எனக்கு இது வரைக்கும் நான் யூடியூப்பில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. நானும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லாங் வீடியோ அப்லோட் ஷார்ட்டில் யாருமே சொல்லலை. அதனால் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு முறை நான் எப்படி எடுத்து போட போகிறேங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனால் பார்ப்போம். எனக்கு எடிட்டிங் சுத்தமாக தெரியாது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் 27 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி அந்த 27 பர்சனுக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் இன்னைக்கு தேங்காய் உடைக்கும்போது எங்கள் வீட்டில் ரெட்டை தேங்காய் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஃபஸ்ட்டு வச்சு இப்படி ஆட்டி பார்த்தேன். தண்ணியே பாடலை. சரி, தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் தேங்காய் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெட்டை தேங்காய். நான் தான் இந்த தேங்காவை உடைச்சேன். இரட்டை தேங்காய். இரட்டை தேங்காய். நம்ம தேங்காயில் பூ விழுந்திருக்கும், பார்த்துருக்கோம். அது உடைக்கும் போதே ஒரு சிலருக்கு பூ விழுவுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அதை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பூ விழுகும், பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ரெட்டை தேங்காய் உடஞ்சிருக்கு. ரெட்டை தேங்காய் அது நல்லதா என்னான்னு? நல்லதாக தான் இருக்கும். தேங்காயில் ஒன்றும் கெடுதல்லாம் இருக்காது, நல்லதாக தான் இருக்கும். அது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. இது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் சேனல் உள்ளே வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியாது. எனக்கு எடிட்டிங் எதுவுமே தெரியாது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஷார்ட்ஸு ஒரு 30 வீடியோ பக்கம் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட அப்லோட் பண்ண மாட்டேன், கம்மியாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை எடிட் பண்ணி நான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நான் திருச்சியில் இருக்கிறேன். இது நான் இது வரைக்கும் எனக்கு லாங் வீடியோவில் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு டாபிக் கிடச்சிருக்குங்கிறதுக்காக நான் லாங் வீடியோவில் உங்களுக்கு இதை காமிக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னை கேட்டால் என்னுடைய கருத்து அதுதான். இரட்டை தேங்காய். இப்போ நான் டைட்டில் எனக்கு இரட்டை தேங்காய்னு கூட அப்போ ஷார்ட்ஸில் எழுதி அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே இரட்டை தேங்காய் அப்படின்னு போடுறேன். என் வீடியோ வருது. அதில் ஆனால் என் ஃபோட்டோலாம் வராது, என் ஃபேஸ் காமிக்கலை. இந்த ரெட்டை தேங்காவை தான் இப்படி காமிச்சிருப்பேன். எனக்கு என்ன லைவு எப்படி போடுறதுன்னு தெரியலை. ஆனால் செல்லில் லைவ் போடுறத பற்றி பார்த்தா 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் லைவ் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட 27 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் அதையும் நான் சாதாரணமாக நினைக்கல. நம்மளையும் ஒரு 27 பேர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நான் வீணாக்க மாட்டேன். இதை தொடர்ந்து நான் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது எங்கள் சைடு யாருமே எனக்கு தெரிஞ்ச எங்கள் சைட்டில் யாருமே வீடியோவே எடுத்ததில்லை, நான் பார்த்ததும் இல்லை. யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களையும் நான் பார்த்ததில்லை. நான் தான் ஃபஸ்ட்டு முறையாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன். அதுவும் இந்த லாங் வீடியோ எப்படியாவது நம்ம போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். எனக்கே தேங்காய் உடைக்க தெரியாமல் இங்கே பாருங்கள், அங்கங்கே வெட்டு போட்டு உடைச்சேன். ஆனால் கரெக்டாக ஓரளவுக்கு உடச்சிட்டேன் திருவுற மாதிரி. ஆனால் அது ரெட்டை தேங்காவாக போயிடுச்சு.
இது கோயிலில் உடஞ்சிருந்தா நல்லதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இப்படி வச்சு பார்க்கல உடைக்காத தேங்காய் மாதிரியே இருக்கும். இப்படியே உடைக்காத தேங்காய் மாதிரி இப்படி என் கையால் உடைக்கிற மாதிரி உடச்சி இப்படி காமிச்சிடணும். உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லலை. ஏற்கனவே நான் உடச்சது தான். அதை எதிர்பார்க்காம எதிர்பாராத விதமாக அது ரெட்டை தேங்காவாக வந்துடுச்சு. அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் என்ன தெரிஞ்சு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல. பை.